திரைப்படங்கள்ல முஸ்லிம்கள வந்து தீவிரவாதி மாரி கட்டமைக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாரி சொல்றீங்க. ஆனா வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க இந்தியாக்குள்ள இருக்கிற முஸ்லிம்கள யாரையும் அந்த மாரி சித்தரிக்கல. அவங்க வந்து பாகிஸ்தான்லேருந்து வராங்க. தீவிரவாதியா இருக்கிறாங்க. அதனால தான் அவங்கள தீவிரவாதி மாரி நம்ம பேசணும். இது தீவிரவாதியா இருந்தா, யார் தீவிரவாதியா இருந்தாலும் நம்ம அப்படி சித்தரிக்கணும் அப்படின்ற மாரி தான் அவங்க சொல்றாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், நீ பாகிஸ்தான்காரன் என்னைக்கு தமிழ்நாட்டுல மஹால ஹைஜாக் பண்ணியிருக்கான். அதாவது எ எ ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கணும். ஒரு அந்த மஹால தமிழ்நாட்டுல ஹைஜாக் பண்ணி ஏன்னா அந்த பீஸ்ட் படத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இதுல இதுல இங்க வேளச்சேரி எங்கேயோ ஒரு பெரிய மஹால ஒரு தீவிரவாதி, முஸ்லீம் தீவிரவாதி ஹைஜாக் பண்ற மாரி இவரு உடனே இறங்கி அத காப்பாத்துற மாரி தான் சீனு. அப்ப இது கற்பனையில கூட முஸ்லீம்களை தீவிரவாதியா தானே காட்டணுன்ற எண்ணம் இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? கற்பனையில் கூட இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக, பயங்கரவாதிகளாக சித்தரிக்கணுன்ற எண்ணம் தானே விஜய்க்கு இருக்கு. எந்த மாலை, எந்த பாகிஸ்தான் தீவிரவாதி கடத்தினா சொல்லுங்க. இல்ல கற்பனை அது. கற்பனையில கூட அது முஸ்லீம் தான் காட்டணுமா?